Hi friends, welcome back to Ranji's Flavors. Friends, இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிடலாம், ஆர் லஞ்ச் பாக்ஸில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெரி ஹெல்தி ரெசிபி, எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து. இதில் மெயினாக நான் கார்ன் போட்டிருக்கேன். கார்ன் போட்டு சோளம் அது போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கெச்சப்போட தொட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.25 கப்பு ரவை நான் எடுத்திருக்கேன். நார்மல் ரவை எடுத்திருக்கேன், 1.25 கப்பு. ஸோ இதில் நம்ம மோர் சேர்க்க போகிறோம். மோர் தயிரை கொஞ்சம் கடைஞ்சி மோராக நம்ம செஞ்சு அதே அளவு 1.25 கப்பு நான் இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம சேர்க்கலாம். இப்போ ஒரு பெரிய சோளம் எடுத்து அதோட கெனல்ஸ் எல்லாம் நான் நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு பாதி அளவு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். பாதியை அப்படியே வைக்க போகிறேன். இதோட ஒரு இஞ்சி துண்டை எடுத்து அதோடு சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இந்த சோளத்தை நல்லா நைஸாக நான் அரைச்சிருக்கேன், தண்ணி விடாமல். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊறின ரவையை நான் வேறு பவுலில் போட்டு அதோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் இப்போ சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 1/4 கப்பு, 1/4 கப்பு நல்ல பொடியாக நறுக்கின கேரட் அண்டு இந்த அரைச்ச சோளம். நெக்ஸ்ட்டு அந்த மிச்சம் வச்சுருக்கிற அந்த சோளத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அண்டு 1/4 கப்பு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ கிட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுலேயே பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இப்போ போட்டிருக்கிறதுனால இந்த கார்னோட சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு இதில் சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால வெளியில் ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட பணியாரம் பேன் இருந்ததுனாக்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம், கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு வரும், நிறைய ஆயில் தேவைப்படாது. இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஈனோ நான் சேர்க்குறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு படுற மாதிரி. இந்த கார்ன் பால் செய்யறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம ஈனோ சேர்க்கணும். இப்போ பேன் நல்லா ஹாட் ஆகிடுத்து, அதில் ஆயிலால் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன ஸ்பூனால் நான் எல்லா அந்த பேட்டரையும் எடுத்து இதில் ஃபில்லப் பண்ணுறேன். ஃபில்லப் பண்ணி ஒரு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா குழியிலையும் நான் இதை விட்டுருக்கேன். ஆயிலும் கொஞ்சம் மேலே போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, நான் 2வது பக்கம் இதை ஃப்ளிப் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும், நல்லா ரோஸ்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யணும். இந்த ரெசிப்பியை நம்ம ஃப்ரெஷ் கார்னில் செஞ்சாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசனில் தான் இது நிறையா கிடைக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து, நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது கூட கெச்சப் தொட்டுண்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம செய்யலாம். இந்த நெக்ஸ்ட் பேட்சில் நான் கையாலேயே இதை பால்ஸாக செஞ்சு இந்த மாதிரி உருட்டி இதில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனால் ஃபில்லப் பண்ணினோம், இப்போ அப்படியே போட்டால் கூட ஓகே. இப்போ நல்லா வருது இது. இதையும் இதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பேட்சும் நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. மேலே ஆயிலும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம்.
இந்த கார்ன் கூட நான் எல்லா வெஜிடபிளும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஆர் லஞ்ச் பாக்ஸ் இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்க ஒரு லைக் செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வி வில் மீட் வெரி சூன் இன் அவர் நெக்ஸ்ட் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். பை.